நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர் சந்திப்பின் போது பெரியார் குறித்தும் திராவிடம் பற்றி பேசியது தமிழக அரசியலில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சமூக நீதிக்கும் பெரியாருக்கும் சம்பந்தம் இருக்கா? சீமானின் இந்த பேச்சுக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக சீமானுக்கு எதிர்ப்பு அவரின் உருவப்படத்தை எரித்து தவேதிக அமைப்பினர் போராட்டம் நடத்தினர். அது மட்டுமின்றி திமுகவினரும் சீமானின் பேச்சுக்கு கடும் கண்டனம் தெரிவித்து விமர்சித்து வருகின்றனர். பெரியார் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய சீமான் மீது பல்வேறு மாவட்டங்களில் வழக்கு பதிவும் செய்யப்பட்டுள்ளது. பொது இடத்தில் அமைதியை குலைக்கும் விதமாக பேசுதல், கலவரத்தை தூண்டும் விதமாக பேசுதல் உள்ளிட்ட 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பெரியார் குறித்து அவதூறாக பேசிய சம்பவம் தமிழக அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இப்படியான சூழலில்தான் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சீமானுக்கு ஆதரவு தெரிவித்து பேசியுள்ள சம்பவம்தான் அரசியல் கட்சி தலைவர்களை உற்று நோக்க வைத்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சீமான் பெரியார் பற்றி நிறைய இடங்களில் பேசினார். அவர் பேசியது அனைத்தும் உண்மைதான். அவருக்கு ஆதரவாக தான் நான் பேசுகிறேன். சீமான் பேசியதற்கான அனைத்து ஆதாரங்களும் என்னிடம் உள்ளது. ஆனால் இந்த விஷயங்களை அவர் பொதுவெளியில் பேசியிருக்கக்கூடாது. பெரியார் பேசிய எத்தனையோ புத்தகங்களை அழித்து விட்டார்கள். காரணம், அந்த அளவிற்கு பெரியார் பேசியுள்ளார். சீமான் பேசியதை பெரியார் எந்த இடத்தில் எழுதியுள்ளார் என்ற ஆதாரத்தை நான் தருகிறேன். பெரியார் பேசியதை நாம் பொதுவெளியில் பேசினால் மக்களுக்கு அருவருப்பாக இருக்கும். தற்போது அரசியல் முற்றிலும் மாறிவிட்டது என சீமானுக்கு ஆதரவாக பேசினார். பெரியார் எங்க சொன்னாரு, எந்த புத்தகத்துல சொன்னாரு, அதற்கான எவிடன்ஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன். சீமானனை நான் சப்போர்ட் பண்ணி எவிடன்ஸ் நான் கொடுக்குறேன். அதை பொதுவெளியிலே பேச வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது என்னுடைய கருத்துக்கண்ணா. ஏன்னா பெரியார் பேசி எத்தனையோ புத்தகங்கள் இன்னைக்கு அழிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பேசியிருக்காங்க, பெரியார் அவர்கள் பேசியிருக்காங்க. ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் பெரியார் அவங்க பேசியிருக்காங்கன்னு சொன்னதை எந்த புத்தகத்துல பெரியார் எழுதியிருக்காங்கிற எவிடன்ஸை நான் கொடுக்குறேன். அதனால சீமான் அண்ணன் யாராச்சும் போலீஸ்காரங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா அந்த புத்தகத்தையும் காப்பியும் கொடுத்தா போதும், வேற எதுவும் வேண்டாம். ஆனா பொதுவெளியிலே அதை பற்றி நான் பேச விரும்பவில்லை. காரணம், பெண்கள் பார்க்கறாங்க, குழந்தைகள் பார்க்கறாங்க. பெரியார் அவர்கள் ஒரு காலத்துல பேசினதெல்லாம் இன்னைக்கு நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா மக்களுக்கு அருவருப்பு வந்துடும். அண்ணாமலையின் இந்த பேச்சுதான் தமிழக அரசியல் களத்தில் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சீமானுக்கு பாஜக மறைமுகமாக ஆதரவு தெரிவிக்கிறதா என்ற கேள்வி மக்கள் மனதில் எழுந்துள்ளது. இதற்கான விடை விரைவில் கிடைக்கும் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள்.